பிரபல சினிமா பின்னணி பாடகியும் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய மகளுமான பவதாரணி கல்லீரல் புற்றுநோய் காரணமாக உயிரிழந்திருக்காங்க. இவர்களது இந்த திடீரென மரணச் செய்தி கேட்டு ஒட்டுமொத்த திரையுலகமே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு. ரசிகர்களும் திரையுலகினரும் பல பேர் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பாடகி பவதாரணி கடந்த சில வருஷமா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை எடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஆயுர்வேத சிகிச்சைக்காக குடும்பத்தினருடன் அவர் இலங்கைக்கு சென்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க. இந்நிலையில் இதையடுத்து சிகிச்சையின் போது என்ன நடந்தது, ஆயுர்வேத சிகிச்சை தான் மரணத்திற்கு காரணமா அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு ரசிகர்கள் மத்தியில். நேற்று மாலை 5:20 மணிக்கு மரணம் அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு மாலை உடல் ஒரு சென்னைக்கு வருதுங்க. பவதாரணிக்கு தற்போது 47 வயசு ஆகுது. 30க்கும் மேற்பட்ட படங்கள்ல பல பாடல்களை பாடி பிரபலமாயிருக்காங்க. அது மரணம் இப்ப ஒட்டுமொத்த திரையுலகம் இவரது மரணம் ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சிக்குள்ளாகிருக்கு. இவங்க பாடகி மட்டும் இல்லாம 10 படங்களுக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. பவதாரணி பாடகி, இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகள், கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா சகோதரி, இப்படி அதிக அளவில் தனது தந்தை மற்றும் சகோதரர்கள் இசையமைத்த படங்களில் மட்டுமே பாடியிருக்காங்க. அனைவரும் இளையராஜா அவர்கள் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இவரது குரல் மக்கள் இதயங்களில் இருந்து எப்போதும் மறையாது அப்படின்னு சிம்பு கூட தெரிவிச்சிருக்காரு. பல பேர் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க தங்களுடைய ஆழ்ந்த இரங்கங்களை.